டிக்டாக்ல வீடியோஸ் போட்டது மூலமா ஃபேமஸான ரசிகர்களின் ரசிகன் மணியும் ஷார்ட் பிலிம் ஆக்டர் தனுஷான்றவங்களும் ரீசெண்டா என்கேஜ்மெண்ட் பண்ண விஷயம் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா தன்னுடைய எக்ஸ் ஒய்ஃப் கனிய பிரிஞ்சதுக்கு அப்புறம் தனியா வீடியோஸ் போட்டுக்கிட்டு வந்த மணி சமீப காலமாவே தனுஷான்றவங்க கூட சேர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு வந்தாரு. இதை ஸ்டார்டிங்ல பார்த்த பலரும் ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லாம இவங்க லவ் பண்றாங்க, சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்க போறாங்கன்ற மாதிரி எல்லாம் பேச தொடங்கியிருந்தாங்க. இது எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்துகிட்டு வந்த மணி சமீபத்துல கொடுத்த ஒரு இன்டர்வியூல நாங்க 2 பேரும் ஒர்க்கிங் பார்ட்னர் மற்றும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான், வேற எந்த ஒரு உறவும் எங்களுக்கு இடையில இல்லன்னு சொன்ன மணியே ரீசெண்டா அவங்களை நிச்சயம் பண்ணிக்கிட்டு அவருடைய ஃபேன்ஸுக்கு இன்பதிர்ச்சி கொடுத்திருந்தாரு. இதை தொடர்ந்து இவங்களுக்கு பலர் வாழ்த்துக்கள் சொல்லி பாசிட்டிவா பேசி கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு வந்தாலும் சிலர் இவங்களை பத்தி நெகட்டிவா கமெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு வராங்க. இந்த நிலையில நெகட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்து கடுப்பான தனுஷா கோபப்பட்டு பேசி ஒரு ஸ்டோரியை ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, சில பேர் அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு இப்ப மேரேஜ் பண்ண போறதா ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் மணியை மீட் பண்ண போட்டோ, இதுல எங்கேயாச்சும் அண்ணன் தங்கச்சின்னு போட்டிருக்கோமா? நானும் சரி மணியும் சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரெண்டு ஆர்டிஸ்ட்னு சொல்லிருப்போமே தவிர அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு வேற மாதிரி பழகுற அளவுக்கு ஈனப்பிறவிகள் நாங்க இல்ல. ஆக்சுவலா இதை கண்டுக்க கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா சில பேரு அதையும் அப்படியா மாச்சி என்ன இவ்வளவு மோசமா இருக்காங்கன்னு ஈஸியா பேசிட்டு போறீங்க. அதை இப்படி யாரோ ஒருத்தன் சொல்றத ஈஸியா நம்புறீங்க, ப்ளீஸ் எங்களை வாழ விடுங்கன்னு தனுஷா ஆதங்கப்பட்டு பேசியிருக்காங்க.